ரெட்மி 2020 15,000 செக்மெண்ட்டில் நிறைய 5G மொபைல்ஸை லான்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. 2020 முடியறதுக்கு இன்னும் 5 மாதம் தான் இருக்குது. இந்த கோவிட்-19 சுச்சுவேஷன் காரணமாக மொபைல் லான்ச்சஸ் அதிகமாக நடக்கிறதில்ல. இப்போ ரீசெண்டாக தான் ஒரு சில மொபைல்ஸ் லான்ச் ஆகிட்டு வருது. அந்த வகையில் xiaomi பட்ஜெட் லெவலில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா லீக்ஸ் வந்திருக்கு. அதுதான் ரெட்மி நோட் 10 ப்ரோ. அந்த லீக்ஸை வச்சு இந்த மொபைல் எப்படி இருக்க போகுது, இந்த மொபைலை எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, இந்த மொபைலை எந்த விலையில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ரெட்மி எப்பவுமே அவங்களோட நோட் சீரிஸில் சாலிடான பில்டு தான் பண்ணுவாங்க. அதுபோல் இங்கே இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோலையும் கார்னிங் கோரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. டிசைன் நோட் 9 சீரிஸில் அவங்க பண்ண மாதிரி சென்டர் பஞ்ச் ஹோல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் சைடில் தான் இருக்குது. சைட் மவுண்டட் ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு டிஸ்பிளே செக்மெண்ட்டில் பார்ப்போம். ரெட்மி நோட் 10 ப்ரோவில் இருக்க டிஸ்பிளே செக்மெண்ட் 6.67 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல். அதனால தான் ரெட்மி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஒருவேளை AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரெட்மியில் கொடுத்துருந்துருக்க முடியும். பட் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணால் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக போகும். அதனால தான் ரெட்மி இதை யூஸ் பண்ணல. இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 தான் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 90% மேலே இருக்கலாம். நெக்ஸ்ட் கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்கிறது குவாட் கேமரா செட்டப். பிரைமரி 64 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் மற்றும் 5 மெகாபிக்சல் டெப், 5 மெகாபிக்சல் மேக்ரோ இருக்குது. அந்த 64 மெகாபிக்சல் சோனி சென்சரா இல்லை சாம்சங் சென்சரானு தெரியல. ஆனால் சாம்சங் சென்சர் தான் இருக்குது, அதிக சான்ஸ் இருக்குது. லீக்ஸில் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. 16 மெகாபிக்சல் அப்படி இல்லைனா 20+2 அந்த மாதிரி டுவெல் கேமரா செட்டப்போட கூட ரெட்மி லான்ச் பண்ணலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி வந்த லீக்ஸில் ரெட்மி நோட் 10 சீரிஸில் மீடியாடெக்கோட 5G சிப் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் டைமென்சிட்டி யூஸ் பண்ண போகிற தகவல்கள் வந்தது. ஆனால் இப்போதைய லீக்ஸ் படி ஸ்னாப்ட்ராகன் 765Gயை ரெட்மி நோட் 10 ப்ரோவில் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் எது உண்மைன்னு தெரியல. இப்போதைக்கு நம்ம ஸ்னாப்ட்ராகன் 765Gலே செட் ஆகிடுவோம். இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். கேமிங் டே டு டே டாஸ்க் எதுலேயும் குறை வைக்காது. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பற்றி பார்க்கலாம். இதில் 5100 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5Gயை நம்ம யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் இந்த மொபைல் ஈஸியாக தாங்கும். இந்த மொபைலை சார்ஜ் செய்ய 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே தரப்போகிறதா ரெட்மி சொல்லியிருக்காங்க. லான்ச் அன்னைக்கு இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஜூலை இல்லைனா ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே இந்த மொபைலை லான்ச் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலை வேறு பேரில் ரெட்மி லான்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட பேஸ் வேரியண்ட்டை 20,000 ரூபாய்க்குள்ளே தான் ப்ரைஸிங் பண்ண போகிறாங்களாம். அப்படி ப்ரைஸிங் பண்ணால் ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே, வீடியோட இறுதி கொண்டோம். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திங்க் பாசிட்டிவ் அண்ட் பி பாசிட்டிவ். பை.